நாளிலே வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா அதில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாக போய் ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நாளையில் பாருங்கள், அவன் சொல்கிறாரு, எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, எசபேல் என்கிற ஒரு பொம்பளைக்கு பயந்து போய் அவர் ஓடிட்டு சொல்கிறாரு, ஓடி ஒரு சூறச்செடிக்கு, பொம்பளை கேட்ட சாவையா, நம்ம சூறச்செடியில் போய் சித்தப்போம்னு சொல்லிட்டு அவன் யுத்தத்தில் போய் ஒரு சூறச்செடிக்கு ஓடி போய் படுத்திருக்கான். படுத்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கணும், நான் நல்லவன் அல்ல, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் சாகிறது நல்லதுன்னு சொல்கிறான். ஆனால் பாருங்கள், அவர் விடலை. அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவனை தட்டி எழுப்பி ஆகாரம் கொடுத்து, நீ எனக்கு தேவை, எலும்பு, நீ யாருக்காக சாக வேண்டும் என்று சொல்லி அவனை எழுப்பி அவனுக்கு ஆகாரம் கொடுத்து அவனை போஷித்து அவனை காப்பாற்றினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இதற்கு ஒரு கதையை பார்த்திங்கன்னா, ஒரு மனிதர் அநேக தொழில்களை செஞ்சு பார்த்துருக்கார். தொழிலை செஞ்சு பார்த்துருக்காரு. எல்லா தொழிலையும் நட்டம் வந்தோடனே கடனாகிட்டு பிரச்சனை ஆகிட்டு, இனிமேல் நம்ம சாகத்தான் செய்யணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கடற்கரை உரம் போயிருக்காரு. போய் ஒரு பாறையில் உட்காந்து ஆட்கள்லாம் போனதுக்கப்புறம் கடலில் குதிச்சு செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருக்காரு. உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா 2 சிறு பிள்ளைங்க அந்த கடலுக்கு ஒரு ஓரத்தில் மணலை தோண்டி வீடு கட்டி சந்தோஷமாக சிரித்து விளையாண்டு நல்லா இருந்திருக்குவார். அப்போ இவர் இதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். அங்கேருந்து ஒரு அலை வந்திருக்கு, பெரிய அலை வந்திருக்கு. அந்த அலை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பிள்ளைங்க கெட்டி விளையாண்ட வீட்டெல்லாம் அது இழுத்துக்கிட்டு தண்ணி இழுத்துக்கிட்டு போனோடனே இவர் நினச்சிருக்காரு, இந்த பிள்ளைங்க இப்போ அழுது உருண்டு பிறண்டு ஒரு வழி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு, என்ன செய்யுதுன்னு பார்ப்போம்ட்டு. இந்த பிள்ளைங்க என்ன செஞ்சுருக்க தெரியுமா? இந்த வெள்ளம் வந்த உடனே அதை என்ன செஞ்சுருக்கு, அந்த மண்ணெல்லாம் அள்ளிட்டு போயிட்டு இது சந்தோஷமாக சிரிச்சு பழையடியும் தோண்டி வீட்டை கட்டி விளையாண்டுருக்கு. அப்போ தான் இந்த ஆளுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு, ஐயோ நம்ம ஒரு தொழிலில் நஷ்டம் வந்துட்டுன்னு சொல்லி சாக வந்திருக்கோமே, இந்த பிள்ளைங்க சந்தோஷமாக ஆடி பாடி சந்தோஷமாக கட்டின வீட்டை மழை கடல் அலை இழுத்துக்கிட்டு போயிட்டேன். ஆனால் அந்த பிள்ளைங்க கவலைப்படலை, அழலை, உருளலை, நம்ம நினச்ச மாதிரி நடக்கலையே. அது பழையடியும் சந்தோஷமாக திரும்பவும் முயற்சி பண்ணுதேன். நம்மளும் இந்த இழந்து போன தொழிலை திரும்ப முயற்சி பண்ணி நம்மளும் பெரிய ஆளாக ஆகலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. எழும்பி வீட்டுக்கு போனாராம். அப்போ சாகக்கூடிய ஒரு மனுஷனை ஒரு சிறு பிள்ளைங்களை கொண்டு ஆண்டவர் அவனை வீட்டுக்கு திரும்பி போக பண்ணார். இந்த நாளையில் உங்களுடைய வார்த்தையும் என்னுடைய வார்த்தையும் மற்றவங்களை காயப்படுத்துகிறதா, மற்றவங்களை சாக பண்ணுகிறதா, மற்றவங்களை கொண்டு இருக்கிறதா, நம்ம யோசித்து பார்க்கணும். மற்றவங்களுக்கு நம்ம ஆறுதலாக தான் இருக்கணும், வேதனையாக இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், சிலவங்க பேசுகிற வார்த்தை அவங்களை அப்படியே கொன்று எடுத்துரும், அப்படி பேசுவாங்க. அப்படியே இந்த உள்ளம் அப்படியே துடிக்கும், ஐயோ இவங்களாம் அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி வேதனைப்படுவோம். ஆனால் பாருங்கள், இந்த சிறு பிள்ளைங்க அந்த ஒரு சாக போகிற ஒரு உயிருக்கு அவர் போதுமானவராக இருந்திருக்காங்க. கர்த்தர் இந்த நாளையில் இந்த வசனத்தையும் இந்த கதையும் உங்களுக்கு தந்திருக்கிறார். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க, மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருங்க. இந்த சிறு பிள்ளைங்களை வச்சு ஒரு உயிரை பிழைக்க வைத்த தேவன், அந்த போதுங்கத்தாவே என்று சொல்லி சூரியச்செடியில் போய் படுத்துறதுனால தேவன் ஆகாரம் கொடுத்து, நீ எலும்பு எனக்கு தேவைன்னு சொல்லி எலியாவை எழுப்பினது போல் நாளையில் உங்களையும் என்னையும் உயிரோடு வைத்து மற்றவங்களுக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நீங்களும் நானும் மற்றவங்களை சாக போகிறவங்களை விடுதலையாக்கும்படிக்கு நம்மளை தேவன் விடுதலையாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாளையில் அந்த வசனத்தையும் இந்த கதையும் பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.